ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவன். நான் தான் உங்கள் என்ட்டுக்கு நிர்மல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்து பேச போகிற படம் பேர் சக்தி திருமகன். ஆக்டர் விஜய் ஆண்டனியோட நடிப்புலையும் டேரக்டர் அருண் பிரபுவோட டேரக்ஷனில் வெளியே வந்திருக்க இந்த சக்தி திருமகன் படம் எப்படி இருக்குன்றது தான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தியேட்டரிக்கல் ரனில் இருக்க படத்தை எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுனால இந்த செக்மெண்ட்டோட பேர் மினி டாக்ஸ். இந்த ரிவ்யூ மூலமாக தான் நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம கண்டென்ட் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்ச க்ளோஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சக்தி திருமகன் படத்தோட ஓவர்வியூ என்னன்னா, இந்த படத்தோட புரோட்டகனிஸ்ட் விஜய் ஆண்டனி பெரிய பெரிய அரசாங்க அதிகாரிகளோட பின்னாமியா இருப்பாரு. பெரிய அரசு அதிகாரிகளுக்கும் சரி, மிகப்பெரிய பொலிட்டிஷியன்ஸுக்கும் சரி, ஆல் இன் ஆல் விஜய் ஆண்டனி தான். ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய இன்சிடென்ட் ஒன்று விஜய் ஆண்டனி எக்ஸ்போஸ் பண்ண முயற்சி பண்ணி மாட்டிக்கிறாரு. விஜய் ஆண்டனி யாருன்னு நோன்னா பல பெரிய பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட இருந்து 6000 crores லூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இப்போ இந்த 6000 கோடியை கண்டுபிடிக்க அபயங்கர்னு ஒரு மிகப்பெரிய ஃபைனான்சர். இவர் யாருன்னா, மிகப்பெரிய பொலிட்டிஷியன்ஸ்க்குலாம் பணம் கொடுக்கல் வாங்கலுமா இருக்க பல கம்பெனிஸோட ஓனரா இருப்பாரு. இந்த அபயங்கர் எப்படியாவது இந்த 6000 கோடியை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனியை நோக்கி போவாரு. விஜய் ஆண்டனி இந்த 6000 கோடியை என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத மீதி கதையா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்பதான் நம்ம கண்டென்ட் உடனே வந்து சேரும். இந்த சக்தி திருமகன் படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னா அது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். இந்த படத்தோட டைரக்டர் அருண் பிரபு ஆல்ரெடி அருவி, வாழ் அப்படின்னு சொல்லிட்டு 2 நல்ல படங்களை பண்ணியிருக்காரு. 2 படமே ஸ்டோரியா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் அந்த 2 படங்களுக்கு அந்த ஸ்லோ ஸ்கிரீன் பிளே மெத்தட் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். குறிப்பா அருவி படத்தோட சக்சஸ்க்கே இந்த ஸ்லோ ஸ்கிரீன் பிளே மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும். இந்த சக்தி திருமகன் படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் அருண் பிரபுவோட முந்தைய 2 படங்களோட சாயலே இல்ல. கம்ப்ளீட்டா ஃபாஸ்டான ஸ்கிரீன் பிளே மூலமா நகர்த்தி கொண்டு போயிருக்காரு. அதுவும் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல விஜய் ஆண்டனி மட்டும் தான் கொஞ்சம் சுமாரா நடிச்சிருக்காரு. மத்த எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. படம் டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கிடைச்ச பட்ஜெட்டை வச்சு நல்ல டீடைலா படம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் கிராண்டியருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே இருக்கு. கலெக்டர் பாதி செக்ரட்டரியேட்டே அங்கதான் இருக்கும். 200 கோடி சும்மா. படத்தோட மைனஸ்னா அது இந்த படத்தோட கதை சில பேருக்கு புரியாது. படத்துல என்னென்னமோ காட்டுறாங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறதை கேட்க முடிஞ்சுது. அவங்கள திரும்பி போய் இன்னொரு வாட்டி படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னா டிக்கெட் காசு நம்மளே கேட்பாங்க. அதனாலே கம்மன் வந்துட்டேன். கொஞ்சம் நேர்த்தியா இந்த படத்தோட கதையை பண்ணியிருந்தா இப்ப அமைஞ்சிருக்க இந்த ஸ்கிரீன் பிளேக்கு எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்குமே ஒரு சூப்பரான படத்தை பார்த்த ஃபீல் கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ டிவைடிங்கான ரிப்போர்ட் தான் வர நிறைய சான்ஸ் இருக்கு. மொத்தத்துல இந்த சக்தி திருமகன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் இன்வால்வ்டா எந்த சீனையும் மிஸ் பண்ணாம படம் பார்த்தா ஒரு நல்ல படத்தை பார்த்திருக்கோம் அப்படின்னு தோணும். போன நோட்டிங்கன்னு கேஷுவலா படத்தை பார்த்தா புரியல அப்படின்னு தோணும். நீங்க எப்படி பார்க்க போறீங்கன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ மூலமா தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம கண்டென்ட் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்சவங்க க்ளோஸ் சர்க்கிளுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதனால உங்க கருத்துக்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம கேட்டு வேண்டிய நல்ல ஆடியோ புக்ஸை நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல சஜஸ்ட் பண்ணுவோம். வேணும்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். பை. வீடியோ முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஏன் பிளாக் ஸ்கிரீனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பை.